எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்கா முன்னோட்டம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்ரீலங்கா ட்ராவல் வந்து இங்கே நான் சொல்ல போகிறேன் நான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் கிடையாது இந்த ஸ்ரீலங்காவில். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு 4 பிளேசஸ் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகம்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டி, எல்ல, மெரிசா. இந்த 4 பிளேசஸ் தான் நாங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டூருக்கு பிளான் பண்ணோம். ஸோ 1 வீக்குக்கு மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேலி வந்து எங்களோட பிளானில் இன்க்ளூட் ஆச்சு. அது வந்து மெரிசா போயிட்ட பிறகு தான் நாங்கள் அந்த கேலி பிளானே இன்க்ளூட் பண்ணோம். ப்ளஸ் இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஃப்னாவும் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஜாஃப்னா அங்கே போயிட்டு போகலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் இருந்தேன். ஏன்னா அங்கே வந்து தமிழர்கள் நிறைய வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொலம்போ ஏர்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஜாஃப்னா போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவாக இருந்தது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். பட் ஜாஃப்னா வந்து வேறு எங்கேயோ இருந்தது. அதனால வந்து நாங்கள் அங்கே அந்த அந்த ஜாஃப்னா பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பண்டாரநாயக்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஆம், இந்த ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ன்றாங்க. ஆக்சுவலி இது கொலம்போவில் எக்ஸாக்ட் கொலம்போவில் கிடையாது. இன்னும் கிளியராக சொல்ல போனோம்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெங்களூர் போகணுன்னா வந்து பை ஃப்ளைட் வந்து உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். பட் பெங்களூர் ரீச் ஆகிட்ட அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது ஆக்சுவல் பெங்களூர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கேப் பிடிச்சி ஒரு 40 கிலோமீட்டர் போனால் தான் நீங்கள் பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே போவீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே. இங்கே வந்து கொலம்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நெகம்போ கிட்ட இருக்கிற ஒரு இடம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இனிஷியல் பிளான் எந்த மாதிரி ட்ரிப் போகிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நெகம்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கேண்டி எல்லா போயிட்டு மிர்சா வருதா, இல்லை மிர்சா போயிட்டு எல்லா போயிட்டு கேண்டி போயிட்டு கடைசியாக நெகம்போ வந்துட்டு திருப்பி ஏர்போர்ட் வருதா அப்படின்றது தான் எங்களுடைய டிஸ்கஷன் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஏதாவது ஒரு ரூட் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா நம்ம நெகம்போ போயிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் வந்தோம். அதனால தான் இந்த ஃபோட்டோ நாங்கள் விசிட் பண்ண பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகம்போ, கேலி, அப்புறம் மிர்சா. இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பை சி. ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து சரௌண்டட் பை சி. அதுக்கப்புறம் எல்லை அண்ட் கேண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை பிரதேசங்களாக இருந்துச்சு. ஸோ மலை உச்சியில் மலைக்கு நடுவில் தான் வந்து எங்களோட ஸ்டேவே இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய முதல் வேலையே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது தான். இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்ரீலங்கன் ருப்பி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து வெறும் யூஎஸ் டாலர்ஸ் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி யாருமே வந்து ஸ்ரீலங் ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன்னா வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட அதே தான் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா வந்து மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லேருந்து வரதால அங்கே வர மக்கள் வந்து யூஎஸ் டாலர்ஸ் அதுக்கப்புறம் வந்து யூரோஸ் எடுத்துகிட்டு வரதால அந்த எக்ஸ்சேஞ்சஸ் தான் அங்கே நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஎஸ் டாலர்ஸ் இல்லை யூரோஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போட்டிருந்தது. சரி, அதனால் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா யூரோஸ் மட்டும் கொஞ்சம் இங்கே நம்மளுடைய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டரில் உள்ளே சென்னையிலேயே நான் வாங்கிட்டேன் நான். வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா என்னுடைய டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டேன் ஒரு சேஃப்டிக்கு. ப்ளஸ் நம்மளுடைய கரன்சியும் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்தது அங்கே வந்து பேங்க் ஆஃப் சிலோன்னு இருந்தது. அங்கே ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டால்ஸ் இருந்தது. அங்கே லோக்கல் பேங்க்ஸோட ஸ்டால்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதில் வந்து பேங்க் ஆஃப் சிலோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ மற்றதும் நான் செக் பண்ணேன். அவங்க ஒரு போர்டு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ. அங்கெல்லாம் வந்து ஐஎன்ஆர் பற்றி எதுவுமே போடலை. பட் பேங்க் ஆஃப் சிலோன் மட்டும் வச்சுருந்தாங்க. நல்ல வேலையாக வந்து நான் எடுத்துகிட்டு போன காசு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து கரன்சி எக்ஸ்சேஞ்சாக வச்சுக்கிட்டேன் நான். ஸ்ரீலங்கன் ருப்பியா வாங்கிட்டேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோனோட மொபைல் சிம் கார்டு ஓகேங்களா. ஸோ நானும் என்னோடய ஒய்ஃபும் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரோமிங் எனேபிள் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து அங்கே லோக்கலில் இருக்க டயலாக் அப்படின்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட சிம் கார்டு வாங்கிட்டோம். ஸோ 1 வீக்குக்கு தேவையான டேட்டா வந்து வாங்கிட்டோம். அந்த பேக் வந்து வாங்கிட்டோம். ஸோ 10 நிமிஷத்தில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெறும் பாஸ்போர்ட் மட்டும் ப்ரூஃபுக்கு கேட்டாங்க. அதை செக் பண்ணிவிட்டு எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேலை, சிம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெகம்போ போகிறதுக்கு நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து மிட் ஆஃப் மேக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து மிட் ஆஃப் மேலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபோர்காஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் மழை தொடங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் எங்களோட டேட்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நாங்கள் போன நாள்லேருந்தே மழை. அங்கே வந்து 1 வீக் ஸ்டே பண்ணோம். 1 வீக்கும் டெய்லியும் மழை இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப ஹெவி ரெயின் சொல்ல முடியாது. மேபி ஒரு 1 or 2 ஹார்ஸ் வந்து எல்லா நாளும் மழை பொழிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பேக் டு நார்மல். ஸோ வெளியிலலாம் போய் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நெகம்போ போயிட்டு நாங்கள் அங்கே செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்களோட டூரிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லே வந்து ஒரு டுக் டுக்கை ஹையர் பண்ணிட்டோம். இங்கேருந்து போகும்போதே நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸோ நெகம்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஃபுல் ஆஃப் கவர்ட் பை சீன்னு சொன்னோம் இல்லையா, மேப்பில் காமிக்கும் போது சொன்னேன். அங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அங்கே ஃபிஷ் மார்க்கெட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட்ஸு இது நான் ஃபோட்டோவில் போட்டிருக்க வந்து ஒன் ஆஃப் த ஃபிஷ் மார்க்கெட்ஸ் தான். இது வந்து ஓரளவுக்கு சின்னது. இதோட 4 மடங்கு 5 மடங்கு பெருசாக இருக்கும் ஃபிஷ் மார்க்கெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூர் கைடு எங்களுக்கு சொன்னார். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வேறு ஒரு டைரெக்ஷன்ஸில் இது ஃபோட்டோ பிடிச்சிருப்பேன். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே கேனல்ஸு சீஸ் அப்படி தான் இருந்தது. நிறைய ஃபிஷ்ஷிங் போட்ஸ் இருந்தது. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தினமும் போயிட்டு ஃபிஷ் பிடிக்க போவாங்களாம். சில சமயம் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போய் ஃபிஷ் பிடிச்சிட்டு வருவாங்க. சில சமயம் மிட் ஆஃப் த சீ வரைக்கும் போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அன்னைக்கு என்னைக்கு கொண்டு வராங்களோ அன்னைக்கே வந்து முக்கால்வாசி காலி ஆகிடுமா. அதிகபட்சம் வந்து இப்போ மீன் வச்சு விற்கிற மாதிரி இருந்தால் ஐஸ் பொட்டியில் வச்சு விற்கிற மாதிரி இருந்தால் 2 நாள் 3 நாள். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே சேல்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படியே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக. என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கருவாடை ஆக்கிடுவாங்க. ஸோ பீச் சைடு இருக்கு இல்லையா, அங்கே மணல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ஷீட் மாதிரி போட்டு இல்லை மேட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, அதில் குடலில் உள்ள அழுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு காய வச்சுருவாங்களாம். இந்த காய வைக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 தடவை நடக்குமா. என்ன ஆகுனா ஒரு சைடு வச்சுருவாங்களாம். அது வெயில் பட்டு காயும் போது திருப்பி இன்னொரு சைடு திருப்பி வைப்பாங்க. திருப்பி அது கொஞ்ச நேரம் கழித்து காயும்போது திருப்பி அந்த மாதிரி மாற்றி மாற்றி பரட்டி பரட்டி போட்டு காய வைப்பாங்க. ஏன்னா ஒரே சைடு காய வச்சுட்டு இருந்தாங்கன்னா அடி சைடு வந்து ஈரப்பதமாக இருக்கிறதால அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் முடியக்கூடியது இல்லை. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 days எடுக்கும். மீடியம் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப் டு 5 days எடுக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா அப் டு 7 days வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரையிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பக்காவாக உங்களுக்கு ஒரு கருவாடு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அது பேக் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்னா இது வந்து லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்க்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே டிமாண்ட் இருக்குது. இது ஒரு நல்ல பிஸ்னஸ்னே சொல்கிறாங்க. எப்படின்னா எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுமானா எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகாது. இவங்க வந்து கருவாடாக ஒரு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி எல்லாம் வந்து வெளியில் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பிடுவாங்களாம்.
ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க அடுத்த லெவல் ஆஃப் கிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல வந்து அ மக்கள் கிட்ட விக்கிறதுக்கு வந்து அது சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாவே பண்ணிட்டுருக்காங்க ஸ்ரீலங்கால. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டூரிசம் வந்து ஃபிஷரிஸும் ஒரு முக்கியமான தொழிலா அங்க நடந்துட்டுருக்கு. அடுத்தது ரிலிஜன் பத்தி பார்ப்போம். ஸ்ரீலங்காவ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க வந்து முதன்மையான ஒரு மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த மதம் தான். முதன்மையான மதம்னு ஏன் சொல்றேன்னா, அதிகப்படியான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் வந்து புத்த மதம் தான். ஸோ புத்த மதம் வந்து எப்படி முதலா வந்து இலங்கையில தோன்றுச்சு அப்படின்னா, அது வந்து இந்தியாவுல அந்த காலத்துல அசோக பேரரசர் இருந்தார் இல்லையா? ஸோ அவருடைய மகன் அரஹந்த் மஹிந்தா. ஸோ, அவர் மூலியமா தான் வந்து இவரு புத்த மதத்த இங்க பரப்ப வச்சாரு. என்னன்னா வந்து, அந்த காலத்துல வந்து அசோக பேரரசர் வந்து நெறைய மிஷனரிஸ் உருவாக்கி, ஏசியா அ முழுவதும் பார்த்தீங்கன்னா, இந்த புத்த மதத்த பரப்பணும்னு நெனைச்சாரு. ஸோ, அதன்படி பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு அவருடைய பையனையே அனுப்பிவிட்டாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ராஜா அந்த 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 டைம்ல ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னர். தேன தேவனம்பிய திசா அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட வந்து புத்த மதத்தை பற்றி எடுத்து பேசும்போது அவர் வந்து அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. அதை ஃபாலோ பண்ண மட்டும் ஆரம்பிக்கல. அவரும் வந்து இலங்கையில் பெருமளவு புத் புத்த மதம் பரவி இருக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால வந்து பார்த்தீங்கன்னா, 70லேருந்து 75 சதவிகித மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புத்த மதத்த பின்பற்றுறாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்க மக்கள்லாம் வந்து ஹிந்துயிசம், இஸ்லாம், அ அடுத்தது கிறிஸ்டியானிட்டி. இந்த மாரி அடுத்தடுத்த தொகையில வந்து மக்கள் வந்து அந்தந்த மதத்த ஃபாலோ பண்றாங்க. ஸோ புத்த மதம் இவரு அரஹந்த் மஹிந்தா வழியா இலங்கைக்கு வந்து ஸோ மற்ற மதங்கள் எப்படி வந்தது அப்படின்னா ஆம், ஹிந்து மதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சவுத் இந்தியன் கிங்ஸ். ஸோ அந்த அந்த ராஜாக்கள் வந்து இங்கே வந்து மக்களோட பழகும்போது இந்து மதம் அவங்க மூலமாக வந்து இங்கே பரவுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேபியர்கள் அவங்க வந்து வாணிபம் பண்ணுறதுக்காக இலங்கைக்கு வந்தாங்க. இங்கே வந்து இங்கே இருக்க லோக்கல்ஸை மேரி பண்ணிக்கிட்டு இங்கே அவங்களோட கம்யூனிட்டி அப்படியே டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கேத்தலிக்கிசம் அந்த கம்யூனிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து டச் பீப்புள் வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இலங்கையில் வந்து மொத்தம் 4 மதங்கள் இருக்குது. புத்த மதம், இந்து மதம், முஸ்லிம் மதம், அப்புறம் கிறிஸ்துவ மதம். இப்போ நான் நெகம்போவ பத்தி சொன்னேன் இல்லையா? ஸோ நெகம்போ தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டா இருந்தது. நாங்க வந்து செக் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெகம்போ போனேல, நெகம்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த போட் சைடு, அதுக்கப்புறம் சைடு ஃபிஷரிஸ் பத்திலாம் சொல்லிட்டுருந்தேன். நெகம்போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, இலங்கையில புத்த மதம் பெரும் அளவுல இருந்தாலும், நெகம்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கிறிஸ்துவர்கள் நெறைய இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னும் கேட்டா நெகம்போ வந்து ஒரு லிட்டில் ரோம்னே சொல்றாங்க. ஸோ எல்லா கோயிலுக்கும் போக முடியல. ஸோ ஒரு 2 கோயில் போக முடிஞ்சது. அதில ஒண்ணு தான் இங்க ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மேல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் மேரிஸ் சர்ச். ஓகேங்களா? அதோட உள்ள எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் கீழ இங்க போட்டிருக்கேன் நானு. ஆ, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஆ மத்த ரிலிஜன் இப்போ ஆக்சுவலி புத்த மதத்த பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் வந்து மத்த ரிலிஜன் பத்தியும் பேசணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு இது ஓகேங்களா? ஸோ ஹிந்துயிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்க இங்கேருந்து கேண்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது, நுவரா எலியா வழியா போகணும். ஓகேங்களா? ஸோ அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹிந்து டெம்பிள்ஸ் 2 பார்த்தோம். ஒண்ணு வந்து ஹனுமன் டெம்பிள். இன்னொன்று வந்து சீதா அம்மன் டெம்பிள். ஸோ ஹனுமன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது. இது என்ன அப்படின்னா வந்து
ஆ, அனுமன் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைம்ல இந்த இடத்துல தான் ஓய்வு எடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இது கீழே ரோட்ல இருந்து மலை மேலே எடுத்தன இந்த ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனோனே இந்த சீதாம்மன் டெம்பிள் வருது. ஓகேங்களா? ஹனுமன் சீதையை தேடி வந்து இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கான சிலைகளை இங்கே வடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அ ஹனுமன் சீதைய பார்க்கும்போது அவருடைய கால் தடம் வந்து இங்க பதிஞ்சிருக்கு சொன்னாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் நானு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல் புத்தா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல எடுத்த வீடியோ இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில இருந்த ஒரு டெம்பிள் இது. இதில புத்தரை பத்தி அவர் என்னென்ன செஞ்சாரு, எப்படி அ முக்தி அடைஞ்சாரு, மக்கள எப்படி இன்ஸ்பயர் பண்ணாரு, அது மாரி விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ பாருங்க இந்த இடத்துல வந்து புத்தர் வந்து அ அவருடைய குடும்பத்த விட்டுட்டு துறவறத்த துறவறத்த நோக்கி போகணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. ஆக்சுவலி புத்தரோட உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்த கௌதமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஓகேங்களா? இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான வாழ்க்கை வந்து நிம்மதி தராது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு துறவறத்தை நோக்கி போகிறதுக்கு அவர் முடிவெடுத்தார். அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. மனைவியும் குழந்தையும் படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு அவர் வந்து வெளியில போறார். யார்கிட்டயும் சொல்லிக்காம கொள்ளாம அரண்மனையை விட்டு வெளியே போறாரு. ஸோ அந்த கலர்ஃபுல் புத்தா டெம்பிள் கீழே அந்த மேலே பெயிண்டிங்ஸ் இருந்தது இல்லையா, கீழே வந்து இந்த மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ புத்தரோட அந்த உருவம் பொறிச்ச சிலை இங்கே இருக்கு. ஸோ இங்கே வச்சு தான் ஒரு ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் இது புத்தர் கோயில்ல இருந்தது. ஸோ இது என்ன பறைசாற்றுதுன்னா வந்து ஒரு ஒரு மனுஷன் மனுஷி அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்பு என்ன நிலைமை ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு சாதாரணமாக இருக்கிற இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஊத ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாய்கள், காகங்கள், கழுகுகள் அதெல்லாம் கொத்தி தின்ன ஆரம்பிக்குது. கொத்தி தின்ன ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சதையெல்லாம் எடுத்து தின்ன ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. மிச்சம் மீதி இருக்க சதை, நரம்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலும்ப வந்து அ ஒட்டி வச்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒண்ணா இருக்கிற எலும்புக்கூடு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து அந்த சதையெல்லாம் காய காய ஒட்டி இருக்க அந்த எலும்புகளும் தனித்தனியா அ பி அ பி பிரிஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் அந்த எலும்புங்களும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தூளாகி, பொடியாகி உடைய ஆரம்பிச்சுரும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத இந்த உடம்புக்காக தான் நம்ப வந்து சண்டை போடுறோம், ஆசைப்படுறோம், கோவப்படுறோம். ஒருத்தன் பெரியவனா இருந்தாலும் சரி, சின்னவனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, அ பலசாலியா இருந்தாலும் சரி, பலவீனமா இருக்காலும் சரி, இறந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் நிலைமை வந்து ஒண்ணு தான். ஓகேங்களா? அதனால வந்து எல்லாரிடமும் அன்பாகவும், மனிதநேயத்தோட இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையோட நோக்கம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடம் இருந்ததுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம், ஸ்ரீலங்கால ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து மத மத மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மதம் தான். நான் முதல்லயே சொன்னேன் நானு. பௌத்த மதம் தான் வந்து அதிகப்படியா பின்பற்ற படுது ஸ்ரீலங்கால. இருந்தாலும் மத்த மதத்தையும் அவங்க அலோவ் பண்றாங்க.
ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ வீடியோ கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, அம்புலுவாவ டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. கம்போலால இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவருக்கு பக்கத்துல 4 மதங்களையும் குறிக்கும் வகையில ஒரு மசூதி, ஒரு சர்ச்சு, ஒரு ஹிந்து கோயிலு, அப்புறம் புத்தர் சிலை 4மே ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. இது குறிப்பா வந்து இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லா மதமும் சம்மதம். அ இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சைட்ல எக்ஸ்பிளிசிட்டா வச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். அவங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள மதிக்கிறாங்க, வேல்யூ பண்றாங்க அப்படின்றது, அவங்களோட கல்ச்சுரலி வந்து அவங்க எவ்வளோ டிக்னிஃபைடா இருக்காங்க, மெச்சூர்டா இருக்காங்க அப்படின்னு காமிக்குது. இது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் பார்க்கறதுக்கு எனக்கு. இங்க பாருங்க சர்ச்சு, டெம்பிள் பார்த்தோம், மாஸ்க் பார்த்தோம். இங்க ஒரு புத்தர் சிலை இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெகம்போல இருந்து கேண்டி போற வழியில வந்து பின்னவால அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அங்க வந்து ஒரு எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜஸ் இருக்கு. அந்த ஆர்ஃபனேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வழி தவறி காட்டுல வழி தவறி போற யானைகள், எங்கேயாவது அடிபட்டு நடக்க முடியாம கிடக்கிற யானைகள், முக்கியமா தண்ணிய தேடி அ வ வழி மாறி வந்திருக்க யானைகள். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல சின்ன அ குழந்தை யானை இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா தொலைச்சிட்டு தன்னந்தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாரியான யானைகள எடுத்துட்டு வந்து இந்த ஆர்ஃபனேஜ்ல வச்சு பராமரிக்கிறாங்க. ஆ, இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய இடம் மாரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஜூ டைப்ல இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஏரியா இருக்கு. ஸோ, அ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, யானைய வச்சு பராமரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆர்ஃபனேஜ் தான் இது. ஆர்ஃபனேஜ்க்குள்ள வந்து இந்த யானைகள் நடமாடுறது, அதுக்கப்புறம் சாப்பாடு குடுக்குறாங்க. அங்க இருந்த ஆர்ஃபனேஜ்க்குள்ள இருந்த ஒரு யானை சிலை இது. அப்படியே ரோட்டுக்கு ஆப்போசிட்ல ஆர்ஃபனேஜை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர் இல்லை 100 மீட்டர் தூரம் அது மலைப்பாதை மாதிரி தான் இருக்கு. அப்படியே இறங்கி கீழே போனீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது. அது வந்து மகா ஓயா ஆறு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ஆறு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யானைகளை வந்து குளிப்பாட்டுறாங்க. இந்த ரெண்டு ஈவெண்ட், அதாவது ஃபீடிங் அதுக்கப்புறம் பாத்திங், இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா, இந்த எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்க்குள்ள லோக்கல் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ரேட்டு, டூரிஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டு. ஸோ நாங்கள் வந்து சார்க் கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் இந்தியா இருக்கிறதால எங்களுக்கு ஒரு ரேட்டு. சார்க் கண்ட்ரீஸ் இல்லாத கண்ட்ரீஸ்னா, ஸோ சார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேபாள், பாகிஸ்தான் அந்த மாதிரியான ஊர்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இல்லாத வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் அது தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவா. என்னன்னா வந்து இங்கே லோக்கல் ஆளுங்களுக்கு 50 ரூபானா, இப்போ நம்மளுக்கு இந்தியன்ஸ் போனோம்னா ஒரு 500 ரூபா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி 10 மடங்கு 15 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா டூரிசம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெவன்யூ ஜெனரேஷன் அப்படின்றதால ஸோ நம்மளுக்கெல்லாம் ஜாஸ்தியாக தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் இருக்குது. இப்போ மகாபலிபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ஒரு 10 மடங்கோ 15 மடங்கோ வச்சு கொடுப்பாங்க. ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்குள்ளே இவங்கெல்லாம் வந்து குளிப்பாட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் ஆர்ஃபனேஜ் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அவங்க வெளியில் கேட்டை தாண்டி போகிறதுக்கு. அங்கே வந்து ரோடை கிராஸ் பண்ணி திருப்பி இன்னொரு ஒரு 50 மீட்டர்ஸ் அளவுக்கு நடக்கிற தூரம் இருக்கும். அது அப்படியே அப்படியே மலைப்பாதை வழியாக இறங்கி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 வண்டி போகிற அளவுக்கு இடம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்கும். மகா ஓயா ரிவர். ஸோ அங்கே தான் இவங்க குளிப்பாட்டுவாங்க. இந்த சைரன் வந்து பார்த்தீங்கன்னா, வழியில மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒதுங்கி போங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சைரன்.
இங்க பாருங்க. அதெல்லாம் அவங்க குரூப் தான் இவரு. ஆனா தனியா வந்துட்டுருக்காரு இங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஃபேண்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடிய இடம். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட்ல வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி விப்பாங்க. அத நம்ம காசு குடுத்து வாங்கி, அத திருப்பி வந்து எலிஃபேண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க வந்து கொஞ்ச நேரம் குளிக்க வச்சுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா தண்ணி பீய்ச்சி அடிப்பாங்க உடம்ப சுத்தம் பண்றதுக்கு. அதுதான் அவங்களுக்கு சிக்னலு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா வந்துட்டு திருப்பி ஆர்ஃபனேஜ்க்கு கூட்டிட்டு போவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவங்க சிக்னல் குடுத்தவுனே கிளம்பி போயிட்டாங்க. இவரு ஒருத்தர் மட்டும் போமாட்டேன்னு அடம் புடிச்சு இங்க குளிச்சிட்டு இருக்காரு. படுத்தே படுத்து விட்டான் ஐயா!